ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி எப்படி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அந்த ஒர்க் ஃப்ளோ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி டெவலப் பண்ணேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இங்கே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி வித் அதில் இருக்கிற மாடல்ஸ் எல்எல்எம்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த மாடல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நான் வந்து மோர் தென் 10 மொபைல் ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன் இன் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. ஸோ அது என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணேன், எப்படி நான் அந்த மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ அந்த கைடை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்டு ஃப்ளோ வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த 10 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஐடியா வேலிடேஷன், மார்க்கெட் ரிசர்ச். ஸோ முதல்ல எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ண ஒரு மொபைல் ஆப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஐடியா வேணும், ஓகேங்களா. அந்த ஐடியா, அந்த மொபைல் ஆப் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி டிமாண்டடாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிறதுலையே சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தேவைப்படலாம். நிறைய கஸ்டமரோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி ஸோ நம்ம அப்ளிகேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான், ஓகேங்களா. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டி கிராவிட்டியில் முதல்ல எல்லாமே ப்ராம்ப்டிங் பேஸ்டு கொரி தான் நான் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் கொரி. ஆக்ட் ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் எக்ஸ்பர்ட்னு கொடுத்துட்டு இல்லை கோல் என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைன் ப்ராஃபிட்டபிள் மொபைல் ஆப் ஆர் கேம் ஐடியா. ஸோ மொபைல் ஆப்னா மொபைல், இல்லைனா கேம்னா கேம் அப்படின்னு கொடுத்துடலாம். இது ஒரு டெம்ப்ளேட்டு. சரி, என்ன கேட்டகரி கொடுக்குறேனோ அந்த கேட்டகரியில் இந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா மார்க்கெட் கேப் என்ன இருக்குது, அந்த ஆப்போட ஐடியா என்ன, இதோட காம்படிட்டர் ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற காம்படிட்டர் அனலைஸும் நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக எடுத்து கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ரெண்டாவதாக பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட், ப்ரியாரிட்டி டாக்குமெண்ட் சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா இதுதான் ஒரு ப்ராஜெக்டோட ஃபுல் அவுட்லைனு, ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும், ப்ராசஸ் எல்லாமே அதில் இருக்கும். இது யார் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜர் இல்லை ஸ்டேக் ஹோல்டர். இப்போ ப்ராடக்ட் மேனேஜருங்கிற ஒரு ரோல் கொடுத்து ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன்னா பிஆர்டி ஜென்ரேட்டர் கிரியேட் பண்ணுவேன். இதுக்கான கொரி ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஸ் ஏ சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பிஆர்டி டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருவேன். கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் டாக்குமெண்ட் கிடைக்கும். ஸோ இதில் ப்ராடக்டோட ஓவர்வியூக்கும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், என்ன ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ கேம்ஸ்னால் பிளேயர்ஸு டார்கெட், இல்லை என்ன இப்போ டெவலப்பர் டூல்ஸ்னால் சில டெவலப்பர் டார்கெட் பண்ண மாதிரி, இது மாதிரி டார்கெட்டிங் த ஆடியன்ஸ், இது எல்லாமே இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பிஆர்டி டாக்குமெண்ட்டில் ரெடி ஆகிடும், ஓகேங்களா. இப்போ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ரோல் வந்து சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர். என்னோடய எல்எல்எம் வந்து ஒரு சீனியர் ப்ராடக்ட் மேனேஜராக ஒர்க் ஆகி எனக்கு இந்த பிஆர்டி டாக்குமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக மூணாவதாக நான் பண்ணுறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிட்ட பிஆர்டி டாக்குமெண்ட்டு அதை பேஸ் பண்ணி எனக்கு டிசைன் அண்ட் டெக்னிக்கல் இந்த மொபைல் ஆப்பை எந்த டெக்னாலஜியில் பண்ணலாம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் டாக்குமெண்ட். ஸோ இது என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண போகிறோம், டிசைன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண போகிறோம், எம்இபியா, எம்இசியா, இல்லை எம்இவிஎம்மா, நிறைய ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் இருக்குது. ஸ்கேலபிள் ப்ராஜெக்டாக பெரிய ப்ராஜெக்ட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆர்கிடெக்சர் அப்ளை பண்ணால் இந்த ஆப் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும், நம்ம என்ஹான்ஸ் பண்ணும் போது இது எப்படி வந்து ஒரு க்ரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட். ஸோ அதான் சீனியர் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்எல்எம்மை வந்து நான் அந்த கொரியை கொடுத்து எல்எல்எம்மை சீனியர் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக ரியாக்ட் பண்ண சொல்லி ஸோ அங்கே நம்ம பிஆர்டி டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிவிடுவேன். இதுதான் டாக்குமெண்ட் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நீ வந்து ஆர்கிடெக்ட் டயக்ராமு, மாடுலர் எத்தனை மாடியூல்ஸாக பிரிக்கணும் அப்படிங்கிறது, ஏபிஐ டிசைனு, டேட்டா பேஸ் ஸ்கீமா, ஸோ எல்லா டீட்டெயிலும் ரெடி பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட்டை நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே பிளானிங். ஃபஸ்ட்டு நான் டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் டெவலப்மெண்ட்டில் இறங்குவேன், ஓகேங்களா. அடுத்ததாக அந்த ஃபோர்த்ஸ் பார்த்தீங்கன்னா யூஐ/யூஎக்ஸ் யூஸிங் ஸ்டிச். இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு, இதை வச்சு நான் வந்து டிசைனை ஸ்டார்ட் பண்ணணும், மொபைல் ஆப் டிசைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற ஏஐ வந்து ஸ்டிச் ஏஐ. ஸோ கூகுள் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கூகுளோட அஃபிஷியல் ஏஐ. இது யூஐ/யூஎக்ஸ் டிசைன், அதாவது மொபைல் டிசைன் ரெடி பண்ணணும்ல, அந்த மாதிரி ரெடி எல்லாமே இதில் நம்ம ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும், ட்ரெண்டியாக வேணுமா இல்லை மாடர்னாக வேணுமா, ஸோ ட்ரெடிஷ்னலாக வேணுமா, என்ன மாதிரி டைப் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து உங்களுக்கு இங்கே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கான ப்ராம்ப்ட் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஸோ ஆக்ட் ஆஸ் ஏ சீனியர் மொபைல் யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபீச்சர்ஸும் கொடுப்பேன், இல்லைனா பிஆர்டி டாக்குமெண்ட்டை ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வெப்சைட்டில் இந்த ஏஐ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக
டிசைன்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இது என்னோட தாயம்ங்கிற ஒரு மொபைல் ஆப்பு, அதோட டிசைன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் எடிட் பண்ணி கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். இதை பற்றின இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து தனியாக போஸ்ட் பண்ணுறேன், எப்படி வந்து ஸ்ட்ரெச்சில் டிசைன் யூஎக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபைனலாக நான் அது வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து எம்சிபி வழியாக கனெக்ட் பண்ணிப்பேன், ஆன்டி கிராவிட்டியில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிப்பேன். அப்படி பண்ணும்போது ஆன்டி கிராவிட்டி டேரெக்டாக உங்களோட ஸ்ட்ரெச்சில் இருக்கிற டிசைன்ஸை வச்சு டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது எம்சிபி வேணாம் அப்படின்னா நீங்கள் சிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி அங்கே டவுன்லோட் பண்ணி ஆன்டி கிராவிட்டியில் ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு எல்லா டிசைன்ஸும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக தான் நான் வந்து ஆன்டி கிராவிட்டி ஓப்பன் பண்ணி டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நான் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்ட் ஆஸ் ஏ சீனியர் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபீச்சர்ஸை கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்கிட்ட டிசைனை ப்ரொவைட் பண்ணிடுவேன், விச் இஸ் ஜென்ரேட்டட் இந்த ஸ்டிச் வெப்சைட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஆர்டி டாக்குமெண்ட், டிசைன் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஏஐ மாடல் வந்து டெவலப்பராக ஆக்ட் ஆகி எனக்கு ப்ராடக்ட்டை வந்து மொபைல் ஆப்பை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக அடுத்ததாக என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் இது தான், ஆக்ட் ஆஸ் ஏ சீனியர் QA இன்ஜினியர் சொல்லிவிட்டு இது ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியும் டெஸ்ட் பண்ணுவேன். இது கொடுக்குற டாஸ்க் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டெஸ்ட் கேஸ் எழுது, யூஐ டெஸ்ட் கேஸ் எழுது, ஸோ டெக்ஸ்ட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கொடு, அப்புறம் பக் லிஸ்ட்டு, ஸோ ஃபங்க்ஷனல் டெஸ்ட்டு, யூஐ டெஸ்ட்டு, அப்புறம் பக் ரிப்போர்ட்டிங் எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவேன். இப்போ டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ஆன்டி கிராவிட்டியில் ஒரு 6 டைப் ஆஃப் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த மாடலில் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு இருக்கும், ஒவ்வொரு ஃபீச்சர்ஸோடு இருக்கும். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஏதாவது பெரிய ஆர்கிடெக்சர் டாக்குமெண்ட்டோ இல்லைனா வந்து பிஆர்டி டாக்குமெண்ட்லாம் திங்க் பண்ணி ஓனாக யோசித்து அந்த மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து ஓப்பஸ் 4.5 யூஸ் பண்ணுறேன். அதனால் என் டாக்குமெண்ட் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பிளான் பண்ணும் போதே பிளான் டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக ரெடி ஆகிடும். சோனட் வந்து சம்டைம் டெவலப்மெண்ட்டுக்கு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக இது டெவலப் பண்ணி கொடுக்கும். இது மொபைல் ஆப்புக்கு யூஐ ரிலேட்டட் டிசைன் ரிலேட்டட் பண்ணும்போது நான் வந்து ஜெமினி 3.1 ப்ரோ யூஸ் பண்ணுறேன். இது வந்து மோஸ்ட்லி ஓப்பஸ் ரிலேட்டடாக இருக்கும். மோஸ்ட்லி அன்பெய்டு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து டோக்கன் எக்ஸ்பயர் ஆகிடும். மெஜாரிட்டி டைம் ஜெமினி 3 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சின்ன சின்ன இஷ்யூ ஃபிக்ஸுக்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம். முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பஸ் வச்சு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு சோனட்டை வச்சு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஐ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஜெமினியோட 3.1 ப்ரோ லோ ஹை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதில் டீட்டெயிலிங் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா, டிசைன் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக ஏதாவது இஷ்யூ ஃபிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலாமே நம்ம ஜெமினி 3 ஃப்ளாஷை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து எனக்கு டெஸ்டிங் எல்லாம் முடித்த பிறகு பக் ஃபிக்ஸுக்கு நான் இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறேன், சீனியர் டீபக் இன்ஜினியர்னு கொடுத்துட்டு. இப்போ எனக்கு கிடைச்ச அந்த QA ரிப்போர்ட்டை வந்து இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏஐ டெவலப் பண்ணும்போது. இப்போ நம்ம ப்ராம்ப்ட் வைஸ் போகும்போதே நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டிங் பக்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மொபைல் ஆப் அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமேஷன் ரொம்ப முக்கியம். ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை ஆப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மெமரி லீக்கேஜ் எங்கே இருக்கா, அதோட ரெண்டரிங் ஸ்பீட் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து இதை வச்சு நம்ம செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்டி கிராவிட்டியில் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது, முதல்ல நான் வந்து பிஆர்டி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆர்கிடெக்சர் ரெடி பண்ண பிறகு நான் வந்து மாடியூல் வைஸ் நான் பிரிச்சிடுவேன். டு டூ லிஸ்ட் வந்து முதல்ல மாடியூல் வைஸாக ஸ்பிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாடியூலாக நம்ம டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். மாடியூல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மாடியூல் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாடியூலோட டிசைனு, அதோட டெஸ்டிங் எல்லாமே பண்ணிவிட்டு பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா டாஸ்க்ஸையும் இந்த எக்ஸ்பர்ட் ப்ராம்ப்டை வச்சு நான் முடிச்சிடுவேன். ஃபைனலாக ரிலீஸ். ஸோ டெவலப்மெண்ட் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணுவேன், அப்போ டெஸ்டிங் பக் ஃபிக்ஸ் பண்ணுவேன், அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனலிட்டிக் அண்ட் ட்ராக்கிங். நான் வந்து பேக்கெண்டுக்கு வந்து மொபைல் ஆப் பேக்கெண்ட் வந்து ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபயர்பேஸில் இருந்து நான் மெயினாக ஆப் கிராஷ் வந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணுறதுக்கு கிராஷ் லிஸ்ட் இருக்கும், அப்போ ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபயர்பேஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அதுக்கான ஸ்கிரிப்ட் ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். ஃபைனலாக ரிலீஸ் மேனேஜ்மெண்ட்டில் நான் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் அப்லோட் பண்ணும்போது எனக்கு அதில் ஏஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் சில டிஸ்கிரிப்ஷன்லாம் தேவைப்படும். அப்போ தான் நம்மளோட ஆப் வந்து நிறைய டவுன்லோட்ஸ் கிடைக்கும், நிறைய யூசர்ஸுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா, அதுக்கான ப்ராம்ப்டிங் வந்து நான் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுவேன்.
ஸோ ஆக்ட் ஆஸ் ஏ மொபைல் ரிலீஸ் மேனேஜர், ப்ரிப்பேர் திஸ் ஆப் ரிலீஸ்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை வந்து கொடுப்பேன். இதில் முதல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் என்ன வெர்ஷன் நேம் வைக்கணும், ஆப் நேம் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கணும், எல்லாமே இதில் கொடுத்துட்டு இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் நோட்ஸு, அப்புறம் பிளேஸ் ஒரு லிஸ்டிங் கண்டென்ட்டு, அப்புறம் ஆப் லோகோ ரெடி பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரெடி பண்ணுறது, ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபைனலாக முடிச்சுட்டு ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா போஸ்ட் லான்ச் சப்போர்ட். அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ அப்ரூவல் கொடுத்த பிறகு நிறைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூ வரும், அதை பேஸ் இஷ்யூஸ் வரும், அதை பேஸ் பண்ணி நம்ம இஷ்யூஸை வந்து கீப் ஆன் அப்டேட் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஹை லெவல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் ஒரு அப்ளிகேஷனே டெவலப் பண்ணி காட்டுற மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.